இந்த வயதான ஆதரவற்ற முதியோர்களுக்காகவும், உடல் அளவிலும், மனதளவிலும் பாதிச்சிருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்காகவும் தான் நம்ம வீட்ல உள்ள 15 பேருமே சேர்ந்து பிரியாணி ரெடி பண்ண போறோம். அவங்களுக்கு சீக்கிரமே சாப்பாடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம காலையிலேயே போய் கறிய வாங்கிட்டு பிரியாணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. "ஏன்டா 2 டபரால பிரியாணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நாங்க மொத்தமே 80 பேருக்கு பிரியாணி செய்ய போறோம். அதனால தான் 2 சட்டியில வச்சிருக்கோம். ஒரே சட்டியில வச்சா எந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு தான் நாங்க 2 சட்டியில வச்சோம். ஒரு சட்டியில பார்த்தீங்கன்னா 6 கிலோ அரிசியும், 6 கிலோ கறியும் போட்டிருக்கோம். இன்னொரு சட்டியில பார்த்தீங்கன்னா 8 கிலோ அரிசியும், 8 கிலோ கறியும் போட்டிருக்கோம். நாங்க வெளிய சாப்பாடு குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே, நாங்க கடையிலலாம் ஆர்டர் பண்ண மாட்டோம். வீட்லயே எல்லாரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சுருவோம். அப்படிதான் இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சட்டியில பிரியாணி ரெடி ஆகி தம்மு போட்டு அதை உடைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல்லாம் சூப்பராகவே இருந்தது. அப்படியே அந்த இலையை எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் மேலாக்கில் நெய்யை ஊற்றி விட்டுட்டு அந்த தம்மை உடைக்கும் போது ஆஹா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம இன்னைக்கு எதுக்காக சாப்பாடு கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து 2வது வருஷம் ஜூன் 1ஆம் தேதி 2வது வருஷம். அதனால தான் நம்ம 80 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா மொத்தமே 100 பேருக்கு கொடுக்கணும் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கான பாத்திரங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்காதனால இருந்த பாத்திரத்தில் எத்தனை கிலோ போட முடியுமோ அத்தனை கிலோ போட்டு மொத்தம் 80 பேருக்கு ரெடி பண்ணிட்டோம். ஒரு சட்டி வந்து நல்லா தம்மு உடச்சதுக்கு அப்புறம் இன்னொரு சட்டியை வந்து அடுத்து தம்மு போடுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடில் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சைட் பை சைடாக மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் வந்து இப்போ என்னெல்லாம் கொடுக்க போறோம்னா, சிக்கன் பிரியாணி, அவிச்ச முட்டை, அப்புறம் வந்து வெங்காய பச்சடி, அப்புறம் தால்சாவும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். பிரியாணியை மட்டும் அந்த வாழை இலையில சாப்பிட்டா தான் அந்த சாப்பிட்டதுக்கான ஃபீலே வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நாங்கள் வாழை இலையே ரெடி பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் பார்சல் சாப்பாடுமே கொடுக்க போறோம். அந்த பார்சல் சாப்பாட்டுக்குமே வாழை இலையே ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ 2 செட்டு பிரியாணியை வந்து 3 பாட்டா பிரிக்க போறோம். என்ன 3 பாட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து நம்ம 3 இடத்துல கொடுக்க போறோம். ஒரு இடத்துக்கு வந்து 30 பேர் இருக்காங்க, இன்னொரு இடத்துல வந்து 20 பேர் இருக்காங்க. நம்ம மொத்தமா கொண்டு போய் அங்க வச்சு பிரிக்க முடியாது அப்படிங்கறதுக்காக இங்க வீட்லயே வச்சு சின்ன ஒரு சட்டி எடுத்து அதுல வந்து 20 பேருக்கு தனியா சாப்பாடும் கறி எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ரோட் சைடுல இருக்கிறவங்களுக்குமே பிரியாணி பார்சல் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோம். ரோட் சைடுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம மொத்தம் 30 பார்சல் ரெடி பண்ணோம். அந்த பார்சலுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருந்தோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தாளிச்சா தான் வச்சுருந்தோம். தாளிச்சா அப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து ஒரு தயிர் சம்பல், அப்புறம் வந்து பிரியாணி, அதுக்குள்ளே முட்டையை வச்சு சேர்த்து பார்சல் பண்ணியாச்சு. போட்ட பார்சல் எல்லாத்தையுமே கட்டைப்பையில் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா கட்டைப்பையில் இருந்தால் தான் நம்ம கொண்டு போகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3 கட்டைப்பையில் வந்து மொத்தம் 30 பார்சல் வச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு 20 பேருக்கு பார்சல், அடுத்து ஒரு 30 பேருக்கு பார்சலையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம். வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு போகிற வழியிலேயே நம்ம ரோட் சைடில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம பிரியாணி பார்சலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து முடிக்கும் போதே மணி 1 மணி ஆகிட்டு, அப்படி 1 மணி ஆன உடனே அடுத்து நெக்ஸ்ட் ட்ரஸ்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேராக ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே வந்து 30 பேருக்குள்ள சாப்பாடை ட்ரஸ்ட்டில் போய் கொண்டு போய் கொடுத்தோம். 30 பேருக்குள்ள சாப்பாடை ஏடா எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறீங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. நாங்கள் 30 பேர்னா அது 30 பேருக்கு மட்டும் வைக்கல, எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் வச்சோம். எதுக்காக எக்ஸ்ட்ரா 10 பேருக்கு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு மிஞ்சி போனாலும் பரவாயில்ல, தட்டுப்பாடு மட்டும் ஆயிடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் இவங்களுக்கு கொடுத்தவங்க வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக கொடுத்துருப்பாங்க போல், அதனால் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம சாப்பாடு வந்து நிறையவே கொண்டு போயிருந்தோம். 30 பேருக்கு 40 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பாடு இருந்தது. அதில் அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள பசங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ க்யூட்டாக, வரிசையாக அழகாக உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே போனவங்க நாங்களே பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பசங்க ஒவ்வொரு தடவை நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது அவ்வளோ கை கூப்பி வணக்கம் வச்சு அவ்வளோ ஸ்மைலோடு அவங்க வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே கடைசியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் 2வது ட்ரஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் பெற்ற பிள்ளைகளே வந்து இந்த ட்ரஸ்ட்டில் சேர்த்து விட்டவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. வயசானவங்க எல்லாமே அம்மாமார்கள் தான் இருந்தாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ இந்த மாதிரி ட்ரஸ்ட்டில் இல்லை ஹோம்லேயோ கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பாவமாக இருந்தது. அதனால் தயவு செஞ்சு யாருமே அவங்களோட அம்மாவையோ அப்பாவையோ இந்த மாதிரி ஹோமில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. நாங்கள் அந்த ட்ரஸ்ட்டில் வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாதி சாப்பாடுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே இருந்தது. அதனால ரோட் சைடில் வேறு யாராவது சாப்பிடாம இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கும்போது தான் இவங்கள பார்த்தோம். இவங்கள்ட்ட போய் சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதோட இது இருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே இங்கே இருந்தவங்க எல்லாத்துக்குமே
ஆளு கொஞ்சமாக பிரித்து கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த அந்த அம்மாக்களுக்காகவும் அந்த குழந்தைகளுக்காகவும் ஒரே ஒரு தடவை ப்ரேயர் பண்ணிக்கோங்க.